வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாளும் நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாமே ஸ்டிச் பண்ணது ஒரு டிசைனர் ப்ளவுஸுக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி ஒரு கிளட்ச் நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் மேக் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு இந்த மாதிரியான 1 inch பாக்ஸு இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்குக்கு போடுறதுக்கு ஏற்றாப்புல இந்த மாதிரியான டிசைனும் ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டிசைன் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண போகிறது கட்ச் எம்ப்ராய்டரி டிசைன் ட்ரா பண்ணிகிட்டு இருக்கேன். கட்ச் எம்ப்ராய்டரிக்கு இந்த மாதிரி தான் டிசைன் ட்ரா பண்ணணும். ஸோ ஜாமெட்ரிக்கல் டிசைனாக இது இருக்கும். அண்ட் ஒரு பாக்ஸை விட்டுட்டு அனதர் பாக்ஸ்லேயும் இதே மாதிரி இப்போ நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஒரு பாக்ஸில் கட்ச் எம்ப்ராய்டரியும் அனதர் பாக்ஸில் மிரர் ஒர்க்கும் இருக்கும். ஸோ இதை நான் ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். இதை எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு எப்படி நான் ட்ரேஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். நார்மல் ஒரு ஜாஸ்மின் கிளாத்தில் இந்த மாதிரியான டிசைனை ட்ரேஸ் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ ட்ரேசிங் முடிஞ்சிருச்சு. இதுக்கு நான் என்ன மாதிரி எல்லாம் த்ரெட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நல்ல ஒரு திக்கான ஒரு த்ரெட் யூஸ் பண்ணுறேன். இந்த த்ரெட் ஹாபி இந்தியாவில் வாங்கினது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த த்ரெட் கொஞ்சம் திக்காக இருக்கிறனால நம்ம நார்மலாக நீடிலில் நம்ம ஸ்டிச் பண்ணிட முடியாது. ஸோ நான் இதுக்கு இந்த மாதிரியான நீடில்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஆரி நீடிலும் ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடிலும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் திக்கான த்ரெட்டாக இருக்கிறனால இந்த டூலிப் நீடிலில் நம்பர் 9 எடுத்து தான் ஆரி எம்ப்ராய்டரி எப்படி இந்த த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் காட்ட போகிறேன். அண்ட் இது எடுத்துருக்கிற நம்பர் 9 எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் நல்லா லாங் ஐயாக இருக்கிற மாதிரி ஷார்ப் நீடலாக எடுத்துக்கிடணும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம எப்படியெல்லாம் எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ பாருங்கள், ஆரி நீடில் யூஸ் பண்ணேன். நான் செயின் ஸ்டிச் நார்மலாக நம்ம ஆரியில் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அது இந்த திக்கான த்ரெட்டை வச்சு துலிப் நீடில் நம்பர் 9 யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீடில் துலிப் நீடிலில் நம்பர் 9ம் யூஸ் பண்ணலாம், நம்பர் 10ம் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த திக்கான த்ரெட்டாக இருக்கும்போது இந்த நீடில் யூஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ நான் எல்லாமே இதை முடிச்சிட்டேன். அந்த லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிற அந்த செக்டு டிசைன் ஃபுல்லும் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் அந்த கட்ச் எம்ப்ராய்டரி எப்படி ஸ்டிச் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதுக்கு ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணுறேன். ஷார்ப் நீடிலாகவும் இருக்கணும், வித் லாங் ஐயாக இருக்கிற மாதிரி. அந்த ஹோல் நீடிலில் இருக்கிற ஹோல் கொஞ்சம் நல்லா நீளமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கிடணும். ஃபஸ்ட்டு இந்த கட்ச் எம்ப்ராய்டரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிடணும். ஸ்டிச் பண்ணால் தான் இந்த ஃபினிஷிங் அடுத்த செகண்ட் லேயர் வரும்போது அந்த இன்டர்லேஸ்ட் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும்ல, அது இந்த ஃப்ரேம் இல்லாமல் ஸ்டிச் பண்ண முடியாது. ஹேண்ட் எம்ப்ராய்டரி பேசிக் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த எம்ப்ராய்டரி கட்ச் எம்ப்ராய்டரி ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கட்ச் எம்ப்ராய்டரி எங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னோம்னா, குஜராத்தில் தான் இந்த கட்ச் எம்ப்ராய்டரி அதிகமாக ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸோ குஜராத் இஸ் ஃபேமஸ் ஃபார் கட்ச் எம்ப்ராய்டரி. இந்த கட்ச் எம்ப்ராய்டரி ஸ்டிச் பண்ணுறதுலேயும் நிறைய ஸ்டைல்ஸில் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணுறாங்க. மெனி ஸ்டிச்சஸ் இதுலேயே என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்லையும் டிசைன்ஸ்லையும் ஸ்டிச் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் கொஞ்சம் இந்த ஜாமெட்ரிக்கல் ஃபிகரில் இந்த டிசைனை இப்போ கட்ச் எம்ப்ராய்டரி ஸ்டிச் பண்ணி இந்த ஃப்ரேம் ஒர்க் இப்போ நம்ம முடிக்க போகிறோம். இந்த ஃப்ரேம் ஒர்க் முடித்ததுக்கப்புறமா அதனுடைய இன்டர்லேஸ்டும் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்டிச் ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் த்ரெட்டாக இந்த மாதிரி திக்கான த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணோம்னா தான் ஈஸியாக இருக்கும். நம்ம நிறைய ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் கவுண்டிங்ஸில் இந்த த்ரெட்டெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் விழும். ஸோ இந்த மாதிரி திக்கான த்ரெட்டில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிட முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் அந்த சேம் கலரையே வச்சு அதில் உள்ள அந்த இன்டர்லேஸ்ட் மெத்தட்லேயும் செகண்ட் லேயர் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இது ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம். அண்ட் இன்டர்லேஸ்ட்டும் ரொம்ப ஈஸி. ஃப்ரேம் ஒர்க் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா இன்டர்லேஸ்ட் பண்ணுறது ஃபாஸ்ட்டாகவும் ஸ்டிச் பண்ணிக்கிட முடியும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம செகண்ட் லேயர் இன்டர்லேஸ்ட் பண்ணுறனால சிங்கிள் த்ரெட்டாக எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா தான் ஈஸியாக இருக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த ஒரு பாக்ஸாக அதில் இருக்கிற இதில் தான் நம்ம இன்டர்லேஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபினிஷ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாக்ஸுக்கும் அப்படியே முடிக்கிறோம். இது ஸ்டிச் பண்ணும்போதும் அடுத்த பாக்ஸுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த 3rd பாக்ஸ் அண்ட் 4th பாக்ஸ்
லாஸ்ட்டாக வந்து அந்த ஃபஸ்ட் பாக்ஸுக்கே வந்து கனெக்ஷன் வந்து ஸ்டார்டிங் நம்ம எங்கே எடுத்தோமோ அந்த இடத்துல கரெக்டாக ஃபினிஷ்ட் ஆகும். ஸோ இது வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு திக்கான எம்ப்ராய்டரி ஒர்க்கு நமக்கு இந்த மாதிரி இப்போ இருக்கும். முடித்ததுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஒரு பாக்ஸில் க்ரீன் கலரும் அனதர் பாக்ஸில் பிங்க் கலர் த்ரெட்லேயும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மிரர் ஒர்க் எப்படி ஸ்டிச் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு இந்த மாதிரியான ஸ்கொயர் மிரர்ஸ் எல்லாமே க்ளூ கொடுத்து ஸ்டிக் பண்ணி முடிச்சிருக்கேன். ஒரிஜினல் கிளாஸ் மிரர். ஸோ இதை க்ளூ கொடுத்து இது ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு ட்ரை ஆன பிறகு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கணும். இதுலேயும் நம்ம என்ன பண்ணிக்கணும், மிரருக்கு மேலே வந்து நல்ல ஃப்ரேம் ஒர்க் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இந்த மிரர் ஒர்க் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்கோடு நமக்கு ஃபினிஷ்ட் ஆகும். ஸோ ஃப்ரேம் ஒர்க்கும் இதே மாதிரி மிரருக்கு மேலே ஸ்டிச் பண்ணிக்கிடணும். ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப ஈஸி தான். இதுலேயும் இந்த மாதிரி இப்போ ஸ்டிச் பண்ணி முடிக்கிறோம். இந்த மிரர் ஒர்க் எம்ப்ராய்டரி ஸ்டிச் பண்ணுறது எந்த ஸ்டேட் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, ஃபஸ்ட் வந்து ராஜஸ்தான் இஸ் ஃபேமஸ் ஃபார் மிரர் எம்ப்ராய்டரி. இப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் நான் இப்போ யூஸ் பண்ண போகிற ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸில் ஒரு மெயின் ஸ்டிச் வந்து ஹெர்ரிங் போன் ஸ்டிச் அப்படின்னு ஒரு ஸ்டிச் இருக்கும். அதை வந்து இந்த மிரர் ஒர்க்கு மேலே இப்போ ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், இந்த மாதிரி இப்போ த்ரெட் எடுத்துகிட்டு கிளாத்லேயும் இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ரன்னிங் ஸ்டிச் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிடணும். சின்னதாக எடுத்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் த்ரெட்டை வந்து ரைட் ஹேண்ட் சைட் பக்கம் போட்டுட்டு அந்த இன்னரில் இருக்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் கரெக்டாக நீட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அண்ட் கிளாத்லேயும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது மிரரை சுற்றி நல்லா ஒரு ஃபுல் கவர்டாக ஒரு ஹெர்ரிங் போன் ஸ்டிச் ஆகி ஃபினிஷ்ட் ஆகும். ஓகே, இந்த வீடியோவில் 2 எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பார்த்தோம். ஒன்று வந்து கட்ச் எம்ப்ராய்டரி அண்ட் அனதர் வந்து மிரர் ஒர்க் எம்ப்ராய்டரியும் எப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எப்படி கிளட்ச் மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் வீடியோடைய எண்டில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிரர் ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மிரர் ஒர்க் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஃபுல் ஸ்கொயர்லேயும் நல்லா என்ன செஞ்சுருக்கோம், ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகே, இட்ஸ் டைம் டு வாட்ச் அ பியூட்டிஃபுல் அண்ட் கலர்ஃபுல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளட்ச்.